ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவையில் 6வது காட்சியில் வருது இந்த பாசுரம். தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைத்து கண்ணன் கிட்டேருந்து பெற வேண்டியவைகளை பிரார்த்திச்சா ஆண்டாள். 26வது பாசுரத்தில் நோன்புக்கு தேவையான உபகரணங்கள்னு பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள், சாலப்பெரும்பறை, பல்லாண்டு இசைப்பவர், கோல விளக்கு, கொடி, விதானம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டார். 27வது பாட்டில் நோன்பே நோற்காம சம்பாவனை குடு அப்படின்னு கேட்டார். ஆனா கண்ணபிரான் கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தனாச்சே, பக்தர்களிடம் தோற்று பழகியவன் அவன். அதனால இவா கேட்ட சம்பாவனையை கொடுத்துட்டான். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமேன்னு அணிகலன்களாக தானே ஆயிட்டான். தான் உடுத்து களைந்த பீதகவாடையே அவளுக்கு கொடுத்தான். பால் சோறு மூட நெய் பெய்துன்னு அக்கார அடிசலாகவும் அவனே ஆயிட்டானான். இப்படி எல்லா சன்மானத்தையும் கொடுத்துட்டான். எல்லாத்தையும் வாங்கிண்டா. ஆனா அவள்லாம் போகலை. கண்ணனை பார்த்துட்டே நிற்கிறா. கண்ணன் சொல்றான், எல்லாம் கொடுத்துட்டேனே, ஏன் இன்னும் நின்றுருக்கேள் அப்படின்னு கேட்டான். சம்பாவனை கொடுத்தப்புறமும் ஒருத்தர் நிற்கிறா அப்படின்னா கொடுத்த சம்பாவனை போரலைன்னு தானே அர்த்தம். அதனால கண்ணன் கேட்குறான், ஏதாவது குறை வச்சுட்டேனா, இன்னும் ஏதாவது பெருசா நீங்க எதிர்பார்க்கிறீங்களா எங்கிட்டேந்து அப்படின்னு கேட்டான். ஆமாம் கிருஷ்ணா, பெருசா உன்னை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். கிருஷ்ணன் சொல்றான், நோன்பே நோற்காம சம்பாவனை கேட்டேள், சரி, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போகலாம் இல்லையா? இதுவும் போதாது, இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறீங்கன்னா அதை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டான். எங்க கிட்ட எந்த தகுதியுமே இல்லை, ஆசைங்கிற ஒரு தகுதி தான் இருக்கு. அந்த ஆசையை தகுதியா வச்சுண்டு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் கண்ணா அப்படிங்கிறார். ஆசைங்கிற தகுதி தான் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டாள். இந்த ஆசைங்கிற விதைதான் ராமானுஜருடைய திரு உள்ளத்துல விருட்சமா வளர்ந்தது பிற்காலத்துல. அவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். அப்போ ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா சிஷ்யனுக்கு எந்த தகுதியுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுறவர். அப்ப என்ன தகுதி வேணும் அப்படின்னா ஆசை இருந்தா போரும் அப்படிங்கிறார் ராமானுஜர். ஏன்னா ஆண்டாள் வழி காமிச்சிருக்கா. அதனால ஒரு சிஷ்யனுக்கு ஆசை மட்டும் இருந்தால் போரும், வேற எந்த தகுதியுமே வேண்டாம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், படிப்பே இல்லாமலும் இருக்கலாம், ஸ்டேட்டஸ் இல்லாமலும் இருக்கலாம், ஒரு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா ஆசைங்கிற ஒரு தகுதி மட்டும் போரும் அப்படிங்கிறார். இவர் சொன்னதையே தான் உபதேச ரத்தனமாலையில மணவாள மாமுனிகளும் சாதிக்கிறார். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஏறார் எத்திராசர் இன் அருளால் பார் உலகில் ஆசை உடையோருக்கு எல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்னு அவர் சாதிக்கிறார். ஆசைதான் தகுதி, வேற எந்த கிரைட்டீரியாவையும் வச்சு நாம ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் அவர். ராமானுஜர் சொல்ற, கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா 2 பொட்டு கண்ணீர் விடுறானா அதுதான் தகுதி அப்படிங்கிறார் ராமானுஜர். ஒருத்தன் உண்மையா முக்தி அடையணும்னு ஆசைப்பட்டானா அந்த ஆசை மனசுல இருந்ததானால் அதுதான் தகுதி. பகவானிடத்துல தூய அன்பு பக்தி இருக்கா, அந்த ஆசைதான் தகுதி. ஆசை உடைய அனைவருமே முக்தி அடைய தகுதியானவர்கள் அப்படிங்கிறார் ராமானுஜர். அதனால இதுக்கெல்லாம் விதை யார் விதைச்சா அப்படின்னா நம்ம ஆண்டாள் தான் அந்த விதையை விதைச்சவள். ஆசைதான் எங்கள்கிட்ட தகுதி அப்படின்னா ஆண்டாள். அப்போ கிருஷ்ணன் ஆண்டாள் கிட்ட சொல்றான்,
எந்த தகுதியும் இல்லாதவர்னு உலகத்தில் யாருமே கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்கும், திறமை என்னன்னு வெளியில் தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் கண்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூட அதே தான் சொல்கிறார். யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ் அப்படின்னார். இளைஞர்கள் பயன்படாதவர்கள் இல்லை, பயன்படுத்தப்படாதவர்கள் அப்படிங்கிறார் அவர். கிருஷ்ணன் ஆண்டாள் கோஷ்டி கிட்ட சொல்றான், உங்களுடைய டெய்லி ரொட்டீனை சொல்லுங்க, உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு பார்த்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் பகவானுடைய கருணை. நாம பகவானை நினைச்சுட்டே தான் ஒன்று பண்ணணுங்கிற தேவையே இல்லை. அதுக்காக நினைக்காம இருக்கக்கூடாது, நம்ம நினைக்கணும். சப்போஸ் நம்ம மறந்து போயிட்டாலும் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில சில செயல்கள் செய்கிறோம் இல்லையா, அதுல ஏதாவது சாரமா இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிடுவான் பகவான். கஜேந்திரனை பகவான் ஓடோடி வந்து காப்பாத்தினானே, ஏன்? சாரமே இல்லாத விஷயத்திலிருந்து சாரத்தை எடுப்பதுங்கிற ஆற்றல் இருந்துதான் கஜேந்திரன்கிற யானை கிட்ட. அது ஒரு குளத்துல போய் இறங்கிட்டு, அந்த குளம் எப்படி இருந்ததுன்னா சேரும் சகுதியுமா நிறைந்த குளமா இருந்துதான். ஆனா அதுல ஆகா ஒரு அழகான தாமரைப்பூ பூத்திருக்கே, செந்தாமரை பூத்திருக்கே, இதை எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தாமரையை பறிக்கிறதுக்கு போச்சான். இதை பார்த்துட்டான் பகவான். என்கிட்ட உள்ள குணம் இந்த யானைக்கிட்ட இருக்கேன்னு நினைச்சானா பகவான். இவன்கிட்ட என்ன குணம் இருக்கு? நம்ம உள்ளம் சேரும் சகுதியுமாய் நிறைஞ்சு இருக்கு நம்ம உள்ளத்துல. ஆனா அதுல ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கான்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து, ஆகா இந்த நல்ல குணம் இருக்கு, அதனால நீ என்னுடைய பக்தன்னு அவன் அனுகிரகம் பண்ணிடுவான். அப்பேற்பட்ட குணம் அவன்கிட்ட உண்டு. மொத்தமா நம்ம நல்லவாளா இருக்கணும்னு அவன் எதிர்பார்த்தான்னா ஒருத்தருக்குமே நல்ல கதி கிடைக்காம போயிடும். அது மாதிரி அந்த சேரும் சகதியுமா இருந்த அந்த குளத்துல ஒரு செந்தாமரை அது எடுத்ததே, என்னுடைய குணம் இந்த கஜேந்திரன் கிட்ட இருக்கு, அதுக்காகவாவது நான் போய் அதை காப்பாற்றணும்னு காப்பாத்தினானாம். இந்த திருவுள்ளம் மனுஷாளுக்கு வரவே வராது. ஒருத்தர் 100 விஷயம் சரியா செஞ்சிருப்பார், எங்கேயோ ஒரே ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பார். அந்த ஒரு தப்பை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி காண்பிச்சு அதுதான் பெரிய குத்தமா குறையா சொல்லுவோம். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதனால ஆண்டாள் கிட்ட சொல்றான் கண்ணன், என்ன சொல்றான்? காலம்பர்லிருந்து சாயங்காலம் வரை என்னென்ன வேலைகள் நீங்கள்லாம் பண்ணுவேள்னு சொல்லுங்கோ, அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருந்தா கூட போரும், நான் எடுத்துப்பேன், அதுக்கு உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டாள் தங்களுடைய டெய்லி ருட்டீன் சொல்ல ஆரம்பிக்கிறார். கருவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனே புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழுத்தனமும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். எங்க ஆயர்களுடைய ருட்டீன் என்னன்னா பின் சென்று அப்படின்னு சொன்னா ஆண்டாள். மாட்டுக்கு பின்னாடி போறதுதானே ரொட்டீன், அதனால பின் சென்று அப்படின்னு சொன்னா ஆண்டாள். வெரி குட். அனு யாத்திரை போவேளா அப்படின்னு கேட்டான் கண்ணன். அனு யாத்திரைனா என்ன? பகவானோ அல்லது மகான்களோ அவ எந்த பாதையில பயணித்தாளோ, எந்த பாதையில சஞ்சரிச்சாளோ அந்த பாதையில போறது அதுதான் அனு யாத்திரை. ராமனின் பாதையில்
கண்ணனின் பாதையில்னு எல்லாரும் இப்பெல்லாம் போராளே அந்த மாதிரி பின் சென்று அப்படின்னா ஆண்டாள். வெரி குட். எந்த மகான் பின் தொடர்ந்து போனேள் சொல்லுங்கோ, அதுக்கே நான் பலன் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னான் கண்ணன். ராம லக்ஷ்மணர்கள் அனு யாத்திரை போனா. யார் பின்னாடி? விஸ்வாமித்திரர் முனிவர் பின்னாடி போனா. 3 மைல் தூரம் போயாச்சு. ஒரு தடவை கூட விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால திரும்பியே பார்க்கலையாம். ஒரு வார்த்தை கூட பேசலையாம். ஏன்? ராமனை அனுப்புறதுக்கு தசரதன் முதல்ல மறுத்ததுனால முனிவருக்கு கோபம். அது மட்டும் இல்லை, பெருமாளை ஏகாந்தத்தில் அனுபவிக்கணும்னு ஆசை. அதனால ராமரை மட்டுமே கேட்டார். லக்ஷ்மணனும் கூட வரானே அப்படின்னு இப்படி எல்லாமா சேர்ந்து ஒரே கோபம் முனிவருக்கு. அதனால பேசாம நடக்கிறாராம். திடீர்னு தோணித்து, ஐயோ பாவம், குழந்தைகளுக்கு பசிக்குமே அப்படின்னு உடனே ராமா அப்படின்னு அழைக்கிறார். இந்த மாற்றத்தை ராமேதி மதுராம் வாணிம் அப்படின்னு அழகா சுட்டி காட்டுறார் வால்மீகி. அதாவது ராமன் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு சொல்றார். முனிவர் பின்னாடி பெருமாளும் இளைய பெருமாளும் போனா அவளுக்கு பசிதாகம் இல்லாமையும் சிரமம் இல்லாமையும் இருக்கணுமே அப்படின்னு பலா அதிபலாங்கிற மந்திரங்களை உபதேசிச்சார் முனிவர். முனிவர் பின்னாடி ராமலக்ஷ்மணால் போன மாதிரி கண்ணனும் பின் சென்றான். யார் பின்? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.